ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்காமல் வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆனியன் மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தேவையில்லை, வெறும் சோம்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டு வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரை கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் போட்டு தான் பண்ணணும். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். கூடவே இது கூட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இதுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் உங்களுக்கு வதங்கும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு நம்ம ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, சும்மா போட்டோங்கிற பேருக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும். நான் ஒரு பெரிய தக்காளியில் பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் எதுவுமே தேவையில்லை, வெறும் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி நான் 1 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலையை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பொரிக்கடலையை பவுடர் பண்ணி நம்ம அப்படியே சேர்க்கும்போது அது கட்டிப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா கட்டிப்படாது. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பொரிக்கடலையை இதில் ஊற்றிடலாம். இந்த பொரிக்கடலையை இதில் ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை அப்படியே அடுப்பில் விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு இதை நீங்கள் இறக்கிடலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.